ஹாய், ஐம் ராகுல் பிரதாப். ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரூ அவுட் இயர் எல்லா சீசன்லேயும் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு மான்சூனில் ட்ரெக் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வின்டரில் ட்ரெக் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து சம்மரில் ட்ரெக் பண்ணுறதுக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் மான்சூனில் நிறைய மழை பெய்யறதுனாலையும் அதிகமான இடி இடிக்கிறதுனாலையும் வந்து சில ட்ரெக்கை வந்து பேன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்மர் டைமில் ஒரு சில என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்காக சில ட்ரெக்கை வந்து பேன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில ட்ரெக்ஸுக்கு வந்து நம்ம அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனால் போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அது எந்தெந்த ட்ரெக்கெலாம் வருதுன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன என்விரான்மெண்டல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் தான். நம்ம மக்கள்கிட்ட, நம்ம ட்ரெக்கர்ஸ் கிட்ட ஃபாரஸ்ட் ஃபயருக்கான அவேர்னஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நம்ம சிட்டியில் தான் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம எப்போயாவது தான் மவுண்டெயின்ஸுக்கு போகிறோம். ஸோ அந்த இருக்கிற ரியல் செனாரியோ வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. பட் ரீசெண்ட் இயர்ஸில் ஃபாரஸ்ட்டோட டென்சிட்டி குறையிறதுனாலையும் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய சிவிலைசேஷன் வர்றதுனாலையும் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் நியர்பை இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த வரப்போகிற ட்ரெக்ஸை வந்து பேன் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மங்களூர் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் வர குமரபர்வதா ட்ரெக்கு. குமரபர்வதா ட்ரெக் வந்து அந்த ஃபாரஸ்ட் செக்ஷனுக்கு தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோலா ஃபாரஸ்ட்டில் வரதுனால இந்த மந்தில் அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாரஸ்ட் ஃபயர் வர இடமா வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதனால் ட்ரெக்கர்ஸ்க்கு இந்த மந்த்ஸ் வந்து அலோடு கிடையாது. அதாவது ஃபெப்ரவரியில் இருந்து ஃபஸ்ட்டு ரெயின் வர வரைக்கும், ஜூன் வரைக்கும் வந்து ட்ரெக்கர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெக்கை வந்து இந்த சீசனில் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப நல்லா என்கொயரி பண்ணிட்ட பிறகு அந்த ட்ரெக்கை வந்து பிளான் பண்ணிப்போங்க. அதுக்கப்புறம் குதிரைமுக் நேஷ்னல் பார்க். குதிரைமுக் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற மேஜரான ட்ரெக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரைமுக் ட்ரெக்கு. இந்த ட்ரெக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஷோலா ஃபாரஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு 2 to 3 இயர்ஸில் இருந்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சம்மர் டைமில் ஃபாரஸ்ட் ஃபயர் வரதை வந்து நான் படித்தேன். இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ் பேக் வந்து மேஜரான ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் வரல, அதனால் வந்து நம்ம யாருக்கும் தெரியல. ஆனால் ஆஃப் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெக்கை வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய குரங்கணி டாப் ஸ்டேஷன் ட்ரெக்கு. குரங்கணி கொழுக்குமலை ட்ரெக் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பேண்டு. ஆனால் குரங்கணி டாப் ஸ்டேஷன் ட்ரெக் வந்து மான்சூன் டைமில் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த சீசனில் அதுவும் கம்ப்ளீட்டாக பேண்டு பிகாஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் சீசன்னால். இங்கேயும் வந்து ஷோலா ஃபாரஸ்ட் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டாப் ஸ்டேஷன் வேலி வந்து இப்படி இருக்கும்ல, அது வந்து ஒரு விண்டு ஃபனல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ விண்டு வந்து அப்படியே நல்லா ஃப்ளோ ஆகுன்றதுனால இங்கே வர ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நடந்துச்சு. ஒன்ஸ் பத்துக்குச்சுன்னா கடன்னு அப்படியே மேலே ஏறிடும். ஸோ அதனால் இந்த ட்ரெக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோட வேலி மீசப்புலி மலை ட்ரெக்கு. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட டேட்டா படி இது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாக ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற ஒரு ஷோலா ஃபாரஸ்ட் இந்த என்டையர் ட்ரையல். ஆனால் இதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவிலைசேஷனும் இல்லாததுனாலையும் கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னாலையும் இந்த ட்ரையலில் வந்து ரீசெண்டாக எந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக்டிவிட்டியும் வந்து நடக்கலை. இருந்தாலும் இந்த ட்ரெக்கை பிளான் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸோடு இருந்து பிளான் பண்ணுங்கள். டோன்ட் வரி, உங்கள் கூட வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க இந்த ட்ரையலில். நீங்கள் அஃபிஷியலாக அந்த KFDC முன்னாரோட பேக்கேஜில் போனீங்கன்னா. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு ட்ரெக்கை பற்றி சொல்லணும். அது வந்து பச்சைமலை ஹில்ஸ் ட்ரெக்கு. ஆக்சுவலாக ஈஸ்டர்ன் காட்ஸ் பெல்ட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வருது. ஆனால் இந்த இடத்துல ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கிறத வந்து நான் நோட்டிஃபை பண்ணேன். அதே மாதிரி ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துக்கிட்டு இருக்கிற இடம். ஸோ அதனால் இங்கே ட்ரெக் போகிறவங்க வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் வந்திருக்கா, ஸோ போகலாமா, இது மாதிரிலாம் கேட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் நந்தி ஹில்ஸ் ரேஞ்சஸ். பெங்களூரில் இருக்கவங்களுக்கு நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு நல்ல வீக்கெண்ட் கெட்டவேவாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹில்லில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதை வந்து நான் படித்தேன். ஸோ நந்தி ஹில்ஸ்க்கு வீக்கெண்ட் கெட்டவேவாவோ வீக்கெண்ட் ட்ரெக்காவோ பிளான் பண்ணுறவங்க வந்து பர்மிஷன் வாங்கணுன்னா பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் போகிற ட்ரெக்கில் வந்து ஏதாவது புகையிற மாதிரியோ இல்லை ஃபயர் இருக்கிற மாதிரியோ பார்த்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் தான் இந்த சம்மர் சீசனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பேன் பண்ணுற ட்ரெக்கு அண்ட் நாம் அவாய்ட் பண்ணுற ட்ரெக்கு. ஒரு டவுட் வரும், இவ்வளோ மட்டும்தானா, இந்த 6 ட்ரெக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இதுதான் நம்மளுடைய ட்ரெக்கர்ஸ் வந்து
வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற ஏரியா. ஸோ அதனால தான் இதை மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெக்கில் வந்து ஏதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் த்ரெட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது நம்மளுடைய ட்ரெக்கிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும், நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரெக்கர்ன்றவன் ஒரு ட்ரெக்கிங்க்கு போகும்போது அந்த ட்ரையலை வந்து ரொம்ப சூப்பராக அசஸ் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரையலோடைய ஸ்டார்டிங் எலிவேஷன், எண்ட் எலிவேஷன், நியரஸ்ட் வாட்டர் பாடி எங்கே இருக்குது, அண்டு என்ன மாதிரியான ஃபாரஸ்ட்டு, அதோடைய சாயில் எந்த மாதிரியான சாயிலு, அண்டு அங்கே வந்து எப்போ மழை பெய்யும், என்ன மாதிரியாக மழை பெய்யும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஆக்சஸ் பண்ணி இருக்கணும். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ட்ரையலை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இது எதுக்கு பண்ண சொல்கிறேன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ப்ரிகாஷனாக அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் எதில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா நம்மளுடைய டீட்டெயில்டான பிளானிங்கில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ண சொல்கிறேன். இது நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறது கிடையாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணுறது இதுதான். யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியாலலாம் வந்து மிகப்பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வரும். அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறதும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் தான். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் வந்து ஒரு நல்ல டீட்டெயில்டு பிளானிங்கில் வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு டவுட் வரும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்லாம் சரி ராகுல், இன்கேஸ் நான் ட்ரெக் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சுன்னா என்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் ஃபயருக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவில் ஃபாரஸ்ட் ஃபயர்னால் என்னது, அது எப்படி வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்கணும், ஃபெல்லோ ட்ரெக்கர்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஒரு டெக்னிக்கல் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் வீடியோவாக வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு டெக்னிக்கல் ட்ரெக்கிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், bye.